சார் இப்போ பாஜக நிர்வாகிகளை தொடர்ச்சியாக கலந்து கைது பண்ணிட்டு இருக்காங்க சார், தடுப்பு காவலில் கைது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தது உங்களையும் பண்றதுக்கான நடவடிக்கைகள் இறங்கியிருக்கு. அதெல்லாம் பண்ணட்டுங்கண்ணா. கைது பண்றது அவங்ககிட்ட பயம் இருக்கு. காவல்துறை உங்களை கைது செய்ய வாய்ப்புள்ளதா என்று செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு தன்னை கைது செய்ய முதல்வருக்கு பயம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சவால் விடுத்துள்ளார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மாபெரும் தவறு செஞ்சிருக்கிறாங்க. அதனால பயத்தில் இருக்கிறாங்க. ஒரு ஜனநாயக முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் செய்யும் பொழுது குரல் வழியை நசுக்க வேணும்னு நினைக்கிறாங்க. காவல்துறைக்கு இதுதான் வேலையா. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதுமே ஒரு 6000-7000 பேர்த்து டிப்ளாய் பண்ணி ஒரு இடத்துலையும் செய்யறாங்க. அதனால இன்னைக்கு தடுக்கட்டும். அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாம நடக்கும். அது 22ஆம் தேதி நடக்கலாம், எப்ப வேணாலும் நடக்கலாம். எதை வேண்டுமானாலும் முற்றுகை செய்வோம். அது முதலமைச்சருடைய வீடாக இருக்கலாம், டாஸ்மாக் அலுவலகம். ஏன்னா எங்களை பொறுத்தவரை முதலமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அவரும் இதுல குற்றவாளி தான். அவர் தப்பிச்சு போக முடியாது. ஏன்னா அவருடைய அமைச்சரவை அவருடைய கண்காணிப்பில் இருக்கு. ஒரு அமைச்சருக்கு அளவுக்கு அதிகமாக பாசத்தை காட்டியிருக்கிறாங்க. அதனால எங்களை பொறுத்தவரை அடுத்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஆனா தேதி சொல்ல மாட்டேன். காவல்துறைக்கு மரியாதை கொடுத்து தேதி சொல்லியிருந்தோம். அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னா ஒரு அரசியல் கட்சியா நாங்களும் வேற ஸ்டைல்ல பண்ணறோம். சார் இப்போ பாஜக நிர்வாகிகளை தொடர்ச்சியாக கலந்து கைது பண்ணிட்டு இருக்காங்க சார், தடுப்பு காவலில் கைது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தது உங்களையும் பண்றதுக்கான நடவடிக்கைகள் இறங்கியிருக்கு. அதெல்லாம் பண்ணட்டுங்கண்ணா. கைது பண்றது அவங்ககிட்ட பயம் இருக்கு. நான் பேசக்கூடாது. பேசினா பல விஷயங்கள் வெளியே வரும். ஸோ அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போகக்கூடாது. காவல்துறை என்ன வேண்டுமானாலும் முயற்சி. நான் தான் சொல்லிட்டேன் பாருங்கண்ணே. அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாம நடத்தும். அது 22ஆம் தேதியாவும் இருக்கலாம், வேற தேதியாவும் இருக்கலாம், யாரு வீடாவும் இருக்கலாம். எங்களை பொறுத்தவரை இந்த டாஸ்மாக் ஊழல்ல யார் குற்றவாளிகள் என்று நாங்கள் கருதுகின்றோமோ முதலமைச்சர் உட்பட எல்லோரையும் ஜனநாயக முறையில முற்றுகை செய்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. அதனால நாங்கள் நிச்சயமா செய்வோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.